எந்த அரசியல் கட்சிக்கும் ரோட் ஷோ நடத்த அனுமதி இல்லை. சென்னை ஐகோர்ட் உத்தரவு. கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூரில் தாவிக தலைவர் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரி வழக்கை 2 நீதிபதிகளுக்கிடையே அமர்வு விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஆணையிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வு இன்று விசாரித்தனர். விஜய் பரப்புரைக்கு கடும் நிபந்தனைகள் விதிக்கப்படுவதாக கூறி தாவேக தரப்பில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ள வழக்கும் தலைமை நீதிபதி அமர்வில் இன்று விசாரணை நடத்தினர். இந்த வழக்கில் விசாரணை மேற்கொண்ட உயர்நீதிமன்றம் புதிய விதிமுறைகளை விதிக்கும் வரை எந்த அரசியல் கட்சிக்கும் ரோட் ஷோ நடத்த அனுமதி இல்லை என்று தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்டவர்களிடம் கருத்துக்களை பெற்று விரைவில் விதிமுறைகள் வகுக்கப்படும் என கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணையின் போது உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவித்துள்ளது. இதனிடையே கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் எங்களையும் இடைமனுதாரராக சேர்க்க வேண்டும் என அதிமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தரப்பில் வாதங்களை முன்வைக்க அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.